ஆக்டர் பிரபாஸ் அவர்கள் நடித்து இப்போதைக்கு தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க கல்கி இந்த படத்துக்குமே வேர்ல்டு வைடு ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கேன். கண்டிப்பாக இந்த திரைப்படம் நம்ம பிரபாஸ் அவர்களுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறமா மிகப்பெரிய வெற்றி பெற போகிற ஒரு படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறோம். ஏன்னா அவருடைய கெரியரில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம்னா அது பாகுபலி படம் மட்டும்தான். பாகுபலி 1 விட பாகுபலி 2 தான் மிகப்பெரிய வெற்றி. ஆனால் அதுக்கடுத்து எந்த படமும் பெருசாக போகலை. லாஸ்ட்டாக வெளிவந்த சலார் படமும் வர்த்தக ரீதியாக ஹிட்டாக இருந்தாலும் விமர்சனமாக பார்க்கும்போது கலவையான விமர்சனம் தான் அந்த படத்துக்கு வந்திருக்கேன். ஆனால் இந்த படம் என்ன ஆகும்னு தெரியல. இந்த மாதம் இந்த படம் தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக இந்த படம் நல்லாயிருக்கும், வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படத்துடைய ப்ரொமோஷன் ஒர்க்கெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பெருசாக எதுவும் பண்ண மாதிரி நம்மளுக்கு தெரியல. மேபி நார்த் அந்த மாதிரி சைடில் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, இல்லை ஹாலிவுட்டில் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்களான்னு தெரியல. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே பெருசாக இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ண மாதிரியே தெரியல. இப்போது நம்மளுக்கு ப்ரொமோஷன் அப்படின்னு ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னா இந்த படத்துடைய ட்ரைலர் மட்டும்தான். அந்த அப்டேட் இப்போ வந்துருச்சு. ஜூன் 7 அப்படின்ற மாதிரி தகவல் அதை நம்ம சொல்லியிருந்தோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். அது இல்லை போல இருக்குது. ஜூன் 7ஆம் தேதி இந்த படத்துடைய ட்ரைலர் இப்போதைக்கு வெளியாக போகிறதில்ல. ஜூன் 10ஆம் தேதி தான் இந்த படம் ஜூன் 10ஆம் தேதி தான் இந்த படத்துடைய ட்ரைலர் இப்போதைக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக அந்த ட்ரைலரில் நம்ம உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களை ஒரு ஷாட்டாவது ரிவீல் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இந்த படத்தில் அவர் தான் வில்லனாக பண்ணியிருக்காப்புல. ஆனால் இந்த கல்கி முதல் பாகத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய சம்பவத்தெல்லாம் நம்ம கமலஹாசன் அவர்கள் பண்ண போகிறதில்ல. எண்டிங்கில் ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் மாதிரி தான், அதாவது கேமிரோல் மாதிரி தான் வரப்போகிறாப்புல. செகண்ட் பார்ட்டில் தான் அவருக்கு நிறைய ஸ்க்ரீன் டைம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஏதோ ஒன்று ஜூன் 10ஆம் தேதி இந்த கல்கி படத்துடைய ட்ரைலர் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக அந்த ட்ரைலரில் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களை காட்டுவாங்க அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம்.